சுந்தர், மாட்டான். எல்லாரும் வாங்க. சரி, மாட்டாம் மாட்டாம், உனக்கு மாட்டாம் மாட்டாம். என்ன சுந்தர், அந்த விஜயை விசாரிச்சிங்களா? ஏதாவது சொன்னானா? மாட்டாம். அவள் மிகவும் திமிர் பிடித்து கொண்டார் மாட்டாம். நான் எவ்வளவோ பேசி பார்த்து விட்டேன். மிகவும் ஒரு விஷயம் சொல்ல மாட்டாகிறாள் மாட்டாம். மாட்டாம். விடிய விடிய தண்ணி ஊத்தியம் ஒன்றுமே நடக்கவில்லை மாட்டாம். தூங்காமே இருக்கிறான். ஆனால் உண்மையையும் சொல்ல மாட்டார் மாட்டாம். மனப்பாடம் பண்ணி வைத்த மாதிரி சொன்ன வரி மாறாமல் அப்படியே சொல்கிறாள் மாட்டாம். சரி, இப்போது என்ன பண்ணுவது அவனை? இப்படியேதான் கோர்ட்டில் கொண்டு போய் படிக்கப் போகிறோமா? மாட்டாம். எனக்கு தெரிந்து அடி உதவு மாதிரி அண்ணந்தமிக்கும் உதவு மாட்டாம் என்ற தேயரிதான் இவன்கிட்ட தெரியவில்லை. அடி கொடுக்காரம் மற்றால் நாமக்கு தேவையான இறகுதான் உத்திரம். நாம வேண்டிய அளவுக்கு பொறுக்கிக்கலாம் மாட்டாம். நானும் அடிக்குவதற்கு எல்லாம் யோசிக்க மாட்டேன் சுந்தர். இவன் ஒரு ராவுடியாவோ பொறுக்கியாவோ இருந்தால் இந்த நாட்களும் ரத்தம் கக்க கக்க அடிச்சிருப்பேன். இவனுடைய ப்ரொஃபைல் கொஞ்சம் ஹையா இருக்கேன்னு யோசிக்கிறேன். சிட்டியில் பாப்புலரான பில்டரா இருக்கான். அப்புறம் பில்டர்ஸ் அசோசியேஷன்ல ஏதோ ஒரு பொறுப்புள்ளவர் இருக்கான். அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். மேடம் அப்படி அந்தஸ்துல இருக்குன்னு அவங்கள கை வைத்தால்தான் நாம் நினைப்பது நடக்கும் மேடம். அவர்களை என்ன மரியாதையாக நடத்துவார்கள்? நாம் பட்டு பட்டு 2 அடி வைத்தா அவ்வளவு பெரிய ஆள் கலங்கி விடுவான். செட்டன் உண்மையை சொல்லிவிடுவான் மேடம். மேடம், இவர்கள் சொல்றது சரிதான் எனக்கும் தோன்றுகிறது. என்ன சுந்தர், அது ஒர்க் ஆகும் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம் மேடம். சரி ஐயா, தவறு செய்யாதீர்கள். நீங்கள் செய்தது சட்டப்படி தவறு. இத்தனை நாள்கள் உண்மையை சொல்லாமல் எங்களை அலட்டினீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு தவறாக தெரியவில்லை. இப்போது நாங்கள் லத்தி எடுத்து கொண்டு வருவது தவறாக தெரியுதா? இப்போது உண்மை வரும். சொல், சொல், சொல். ஐயா, நான் பார்க்கலாம். ஐயா, நான் பார்க்கலாம். எனக்கு வழக்கமாக எந்த லாயரையும் பிடிக்காது. அதனால தான் நான் அவர்களை மதிப்பதில்லை. ஆனால் எனக்கு லேடி இன்ஸ்பெக்டர் மிகவும் பிடிக்கும். அப்போ நான் அவரை மிகவும் மதிப்பேன். வணக்கம். நான் உங்களை உட்காரச் சொல்லவே இல்லை. ஒரு குத்தியில் அவர் முன்னாடி போட்டிய சார்லை உட்காருவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை மேடம். அது குத்தி. அந்த ரூல்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பொருந்தாது. ஏன்? நீங்கள் யாரும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கலையா? சம்பளம் கவர்மெண்ட்லிருந்து தான் வாங்குறோம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன விஷயமா வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் லாக் ஆப்பிள் வைத்திருக்கிறீர்களே மிஸ்டர் விஜய். அவருடைய கேஸை நான் தான் டீல் பண்ண போறேன். நீங்களே ஒரு கிரிமினல் தானே? அப்போ ஒரு கிரிமினலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் கிரிமினல் லாயர் தான். ஆனால் விஜய் கிரிமினல் இல்ல. அவர் இப்போ வரை ஒரு அக்யூஸ்ட் மட்டும்தான். அவரை அடித்து விசாரிக்கிறீர்களா? இது தவறு. இதை நான் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தாராளமாக பண்ணுங்க. அதை பற்றி பயந்தால் நாங்கள் மக்களை காப்பாற்ற முடியாது. எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக எதுவும் செய்வோம். சரி, கோர்ட்டில் சந்திப்போம். விஜய், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நான் லீகலா எது செய்ய முடியுமோ சீக்கிரம் செய்கிறேன். சரி. அப்புறம் வீட்டு சின்ன சின்ன சீன்களில் காதல், குடும்பம், டென்ஷன் எல்லாம் கலக்குது. வெண்பா தன் டாடாவை ரொம்ப மிஸ் பண்றாள். அவன் சீக்கிரம் வரணும் என்று காத்திருக்கிறாள். மல்லி அவளுக்கு ஒரு பிளான் சொல்றாள். கோர்ட்ல விஜய்க்கு உதவிக்காக வெண்பாவை பயன்படுத்த முடிவு செய்கிறாள். அடுத்த நாள் கோர்ட்டு சீன். போலீஸ் விஜயை கொண்டு வராங்க. அவர் உடம்புல அடிச்ச காயங்கள் தெளிவா தெரிகிறது. ஆனால் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்ல யாராவது கேட்டா போலீஸ் அடிக்கலன்னு சொல்லணும் என்று மிரட்டுறாங்க. அந்த நேரம் வெண்பா அழுது கொண்டு தன் அப்பாவை பார்க்க முயற்சி செய்கிறாள். அவளுக்கு அனுமதி கிடைக்காது. பெரிய எமோஷனல் சீன். எல்லாரும் ஷாக். இறுதியாக வெண்பா விஜய்க்கு ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லுகிறாள். மல்லி சொல்லியது போல கோர்ட்டில் உண்மையை சொல்லுங்க, இல்லனா மல்லிய காப்பாற்ற முடியாது. அதோட கோர்ட்டில் கேஸ் ஆரம்பம். ஜட்ஜ் முன் விஜய் நிற்கிறார். அடுத்து என்ன நடக்கும் என்ற பெரிய ட்விஸ்டோட சீன் க்ளோஸ்.